மத்திய மண்டல ஐஜி அவர் தான் அந்த கரூர் மாவட்டத்திற்கு பொறுப்பான அதிகாரி. சம்பவம் நடக்கிற அன்றைக்கி ஸ்டேஷனில் இருக்கார், கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். எஸ்பி, அடிஷ்னல் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் ஃபீல்டில் களத்தில் இருக்காங்க. ஐஜி அங்கே தான் இருக்கார். என்னையா நடந்துச்சு, இப்படி நடந்திருக்கே என்று அருட்தந்தை ஆரோக்கிய பிரகாசத்திடமும் ஐஜியிடமும் கேட்டால், நாங்கள் ஃபீல்டில் அவங்ககிட்ட கேளுங்க, எங்களுக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறீர்களே, சம்பவத்திற்கு முன்பும் பின்பும் செந்தில் பாலாஜியிடம் ஏன் பேசினீர்கள், அசோக்கிடம் ஏன் பேசினீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அருட்தந்தை ஆரோக்கிய பிரகாசத்திடமும் பதில் இல்லை, ஐஜியிடமும் பதில் இல்லை. இந்த கோணத்தை அதிரடி அஸ்ரா விசாரித்திருப்பாரா? ஏன் ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு சொல்கிறேன்றது தெரியுதா? கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கீங்க, இந்த சம்பவம் நடந்து இத்தனை பேர் இறந்த பிறகும் பேசியிருக்கீங்க. உங்களுக்கு உயரதிகாரி வெங்கட்ராமன், அதுக்கு மேலே உயரதிகாரி தீரஜ்குமார், அதுக்கு மேலே உயரதிகாரி முருகானந்தம், அதுக்கு மேலே உயரதிகாரி முதல்வர் மு.க. தீப்பூரி தினேஷ். சாரி சார். தீப்பூரி தினேஷ்கிட்ட பேசினாலே முதல்வர்கிட்ட பேசுன மாதிரி. அவருக்கு என்ன கையில் தனியாக ஃபோன் வச்சுருப்பார் அவர்? இதுதானே இருக்கணும். அசோக்கு கிட்டையும் செந்தில் பாலாஜி கிட்டையும் என்ன வேலை? எதுக்கு பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? இதுக்கு நடுவில் கண்டிஷன் ஸ்டாருக்கு வேற 2 கால் போயிருக்கு. அப்போ அவரையும் விசாரணை கூப்பிடுவாங்களா சார்? 1 by 1